ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க்கும் சொல்லலாம், அல்லது பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லலாம். இது நான் உளுந்து எடுத்திருக்கேன், வெள்ளை உளுந்து ஒரு 100 கிராம் போல் எடுத்திருக்கேங்க. இது கருப்பு உளுந்து சேர்த்திக்கலாம். இன்றைக்கி கருப்பு உளுந்து எங்கிட்ட இல்லாதனால நான் வெள்ளை கலர் உளுந்து எடுத்திருக்கேன். ராகி ஒரு 150 கிராம் எடுத்திருக்கேங்க. 100 கிராம் வெள்ளை உளுந்துக்கு 150 கிராம் ராகி எடுத்திருக்கேன். இப்போ ராகியை நல்லா கழுவி சுத்தப்படுத்தி ஏற்கனவே சுத்தப்படுத்தி நான் எடுத்து வச்சுருந்தது தான். நாட்டு சக்கரை நம்ம தேவையான அளவு. இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுட்டு பேன் நல்லா ஹீட் ஆனதும் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம உளுந்தை வறுத்து எடுத்துக்கணும். கருக விடக்கூடாது. பாருங்கள், நல்லா வறுத்தெடுத்து நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்தாச்சு. அதே பேனில் ராகியும் போட்டு நல்லா கொஞ்சம் சூடாகி மணம் வரும் பாருங்கள். அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ராகியும் வறுத்து எடுத்தாச்சு, ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேங்க. அடுத்ததாக நான் 2 ஸ்பூன் பச்சரிசி எடுத்திருக்கேன். பச்சரிசியை நல்லா இப்போ வறுத்துக்க போகிறோம். அதுவும் அதே மாதிரி நல்லா பொரிய விட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. காலையில் டைமில் சாப்பாட்டுக்கு பொதுவாக இதுவே நம்ம சாப்பிடலாம். ரொம்ப ஹெல்த்தும் கூட உடம்புக்கு. இப்போ பாருங்கள், அரிசி நல்லா வறுத்தாச்சு. இந்த அளவுக்கு பொரிய விட்டு எடுத்துட்டேன். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க பொருள் எல்லாமே ஆறிடுச்சு. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு நான் உளுந்து போட்டுக்கிறேன். உளுந்து போட்டு நல்லா நெய்ஸாக மாவாக நல்லா எடுத்துட்டு இப்போ நான் ஜல்லடையில் போட்டு இப்போ நல்லா ஜலிச்சு எடுத்துட்டேங்க. அடுத்ததாக ராகியும் நல்லா இப்போ அதோடையே 2 டீஸ்பூன் அரிசி எடுத்துருந்தேன் இல்லைங்களா, பச்சரிசி, அதையும் சேர்த்திக்கிறேன். சேர்த்து இப்போ நல்லா எல்லாம் சேர்ந்து ஒன்று சேர அரைச்சாச்சு. அதையும் ஜலிச்சுக்கலாம். இப்போ நான் எடுத்திருக்க ராகியும் அப்புறம் உளுந்து, இப்போ அரிசி, இப்போ எல்லாம் சேர்த்து இப்போ அரைச்சி நம்ம பவுட்ரு பண்ணி நல்லா ஜலிச்சு எடுத்துருக்கோம் இல்லைங்களா. இது ஒரு 10 டைம் நம்ம செஞ்சுக்கலாங்க. இது நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அப்பப்போ நம்ம தேவைக்கு எடுத்துக்கலாம். இது 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. நல்லா நம்ம வறுத்து தானங்க செஞ்சுருக்கோம். இப்போ இந்த மாதிரி பாக்ஸில் நான் போட்டேன். இப்போ இதிலேருந்து ஒரு 3 டீஸ்பூன் போல் எடுத்திருக்கேன். இப்போது நம்ம எவ்வளோ ஆளுங்களுக்கு தேவை அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். 2 டீஸ்பூன் போட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எவ்வளோ சாப்பிட்றோமோ அவ்வளோ நம்ம இப்போ எடுத்துக்கலாம். இப்போ நான் 3 டீஸ்பூன் போட்டேங்க. போட்டு இப்போ நல்லா மூடி வச்சிடலாம். இப்போ இதை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கட்டிப்படாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதை இந்த அளவுக்கு தண்ணி மாதிரி இருக்கணும். இந்த பக்கம் இதை நம்ம காய்ச்சறதுக்கு தேவையான தண்ணி வச்சுக்கலாங்க. நான் ஒரு 1.25 செம்பு தண்ணி வச்சுருக்கேங்க. தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. கொதித்தோன்னா இப்போ நம்ம மாவு கரைச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை ஊற்றும் போது சிம்மில் வச்சுக்கணும். ஏலக்காய் அந்த உள்ளே இருக்க அந்த குரு இருக்குது பார்த்தீங்களா, உள்ளே இருக்க அந்த சீட்ஸ் மட்டும் எடுத்துருக்கேங்க. அந்த தோலை மட்டும் எடுத்துட்டு இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ சிம்மில் வச்சுட்டு நம்ம இப்போ கலக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மாவு இதை நம்ம உள்ளே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போவும் ஹையில் வைக்கக்கூடாது, லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம பாருங்கள், இப்போ தண்ணி மாதிரி இருக்குது. ஆனால் நம்மளுக்கு அந்த ஒரு நிமிஷத்துலேயே நம்ம கிண்ட அப்படியே கெட்டிப்பட்டு வரும். நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா நம்ம தண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். நான் லிக்விடாட்ட குடிக்கிற டைப்பில் வச்சங்காட்டிக்கு நான் கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக சேர்த்திருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்தாச்சு. இப்போவே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நம்ம கட்டியாக வந்திருக்கும். இப்போ அந்த ஏலக்காய் சீட்ஸ் உள்ளே போட்டுக்கலாம். நல்லா மணமாக இருக்குங்க இந்த மாதிரி நம்ம போடும்போது. இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு பிஞ்ச் மட்டும் உப்பு போட்டிருக்கேன். போட்டு இப்போ நல்லா இதை கலந்து விட்டுட்டே இருக்கலாம். நம்ம கலக்கும் போதே நம்மளுக்கு அப்படியே கெட்டித்தன்மை வரும் பாருங்கள். நல்லா மாவு நம்மளுக்கு நல்லா கொதித்து அந்த பஃபியாக வரும். அந்த ஸ்டேஜ் தான் நம்மளுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இன்னுமே கொஞ்சமாக நம்ம அப்படியே கலந்துகிட்டே இருக்கணும். டக்குன்னு நம்ம விட்டுட்டோம்னா அடி பிடிச்சிரும், கட்டி தட்ட ஆரம்பிச்சிரும். நான் இப்போ ரொம்ப கொஞ்சம் லிக்விடாக எடுத்துருக்கனால எனக்கு கட்டித்தன்மை வராது. கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா இந்த நேரம் நம்ம கலக்கவே நம்மளுக்கு கெட்டியாயிரும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடாமே வேலை செய்வாங்க பாருங்கள் லேடிஸ் அதிகமாக. அவங்க இந்த மாதிரி கலக்கி நம்ம குடிச்சிட்டோம்னா முதுகு வலி, இடுப்பு வலி எதுவுமே வராது. பாருங்கள், நம்ம இதே மாதிரி டப்பாவில் நம்ம எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நம்ம அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ கூழ் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள்.
பாருங்கள். இதே மாதிரி இன்னும் 1 நிமிஷம் மட்டும் வச்சுட்டு நம்ம இறக்கிக்க வேண்டியதான். இப்போ வந்து கூழ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இறக்கி வச்சுட்டேன். நான் 2 விதமாக எடுத்திருக்கேங்க. உப்பு போட்டு குடிக்கிற மாதிரின்னு எடுத்திருக்கேன். இது வந்து சர்க்கரை கலந்து குடிக்கிறதுக்கு தனியாக எடுத்திருக்கேன். உப்பு போட்டு குடிக்கிறது வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேங்க, காரத்துக்கு தகுந்த மாதிரி. இதில் வந்து மோர் சேர்த்தி நம்ம குடிக்கலாம். இதை அப்படியே நம்ம கலக்கி நம்ம சாப்பிட்டுக்கலாம். இன்னும் 1 நிமிஷம் வச்சோம்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிரும். இந்த பக்கம் இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நான் பால் நல்லா திக்காக காய வச்சு எடுத்திருக்கேன். ஒரு 1 டம்ளர் போல். அந்த பாலை இதோட சேர்த்திக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பால் ஊற்றி நம்ம குடித்தோம்னா. இப்போ அந்த பால் அப்படியே உள்ளே ஊற்றி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அப்புறம் இதோட வந்து நான் நெய் வந்து நம்ம இதில் சேர்த்திக்கிட்டோன்னா கொஞ்சம் நல்லா மணமாக இருக்கும். அதனால் நான் நெய்யும் 1 ஸ்பூன் இதில் சேர்த்திக்கிறேன். ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் சேர்த்திக்கோங்க. இப்போ வந்து நான் எடுத்திருக்கேன் நாட்டு சக்கரை. உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டு கலந்துக்கோங்க. எங்கள் வீட்டில் கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் தூக்கலாக தான் சாப்பிடுவாங்க. அதனால் நான் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டுக்கிறேன் நாட்டு சக்கரை. பாருங்கள், இப்போ நல்லா போட்டாச்சு. போட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லாம் சேர்த்தி. பசியும் தாங்குங்க. நம்ம இந்த வெளியில் போகிற டைமில் இது மாதிரி வந்து ஒரு டம்ளர் 2 டம்ளர் குடிச்சிட்டு போனோம்னா நம்ம மத்தியானம் சாப்பிட்ற வரைக்கும் பசி தாங்கும் நம்மளுக்கு நல்லா. கொஞ்சம் கெட்டியாக வெளியில் போகும்போது கொஞ்சம் கெட்டியாக, நான் வந்து கொஞ்சம் லிக்விடாக வேணும்னு சொல்லி தான் இப்படி வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ வந்து நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் மணம் பிடிக்காதவங்க போட வேண்டாம். எங்களுக்கு அந்த ஸ்மெல்லு பிடிக்கும்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். தேங்காய் பூவும் சொரகி போட்டுக்கலாங்க, நம்ம இஷ்டம்தான். வேணும்னா அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ நெய் இதில் சேர்த்தியாச்சு. அவ்வளோதாங்க, காலையில் ஹெல்த்தி ட்ரிங்க் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நல்லா இப்போ எல்லாம் சேர்ந்து கலக்கி விட்டாச்சு. முதுகு வலி இடுப்பு வலியே வராதுங்க. வாரத்துக்கு 2 டைம் இதே மாதிரி வீட்டில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்புறம் நம்ம டாக்டர் பக்கமே போக வேண்டாங்க. அந்த அளவுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். அடுத்த சந்திக்கலாம். பாய்.